வெல்கம் டு லங்கா டுடே நியூஸ். இது இன்றைய உலக செய்திகளின் தொகுப்பு. முதலில் தலைப்புச் செய்திகள். நைஜீரியாவில் லாரி கவிழ்ந்து 30 பேர் பலி. எப்ஸ்டீன் ஆவணங்கள் குறித்து ஆழ்ந்த கவலை தெரிவித்துள்ள இளவரசர் வில்லியம். கோவிட் காலத்தில் கூட இல்லை, 37 ஆண்டுகளில் முதன்முறையாக மரபை மீறிய கமேனி. அமெரிக்கா அச்சுறுத்தல் காரணமாக வரி விதிப்பிலிருந்து தேர்தல் பக்கம் திரும்பினார். அமெரிக்காவில் தேர்தல் சீர்திருத்தங்கள் கொண்டு வரும் ட்ரம்ப். லெபனானில் குடியிருப்பு கட்டடம் இடிந்து வீழ்ந்து 5 பேர் பலி. நிலவில் நகரம், செவ்வாயில் அல்ல. எலான் மஸ்கின் அடுத்த புரட்சி. ஜப்பான் தேர்தலில் சனே தக்காய்ச்சி அபார வெற்றி, குவியும் வாழ்த்துக்கள். இனி விரிவான செய்திகள். நிலவில் நகரம் அமைப்பது குறித்து தனது திட்டத்தை ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனர் எலான் மஸ்க் மீண்டும் உறுதிப்படுத்தியிருக்கிறார். செவ்வாய் கிரகத்தை விட நிலவில் நகரம் உருவாக்குவது வேகமாகவும் நடைமுறைக்கு ஏற்றதாகவும் இருக்கும் என அவர் தெரிவித்திருக்கின்றார். இது குறித்து எலான் மஸ்க் வெளியிட்டுள்ள பதிவில், ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் செவ்வாய் கிரகத்தில் மனித குடியிருப்பை உருவாக்கும் இலக்குடன் செயல்பட்டு வந்தாலும் அதற்கு முன்னதாக நிலவில் ஒரு நகரத்தை உருவாக்குவது சாத்தியமானது. செவ்வாயை விட நிலவு பூமிக்கு மிகவும் அருகில் இருப்பதால் அங்கு அடிக்கடி விண்கலங்களை அனுப்ப முடியும். நிலவுக்கு செல்ல வரும் 2 நாட்கள் மட்டுமே ஆகும். ஆனால் செவ்வாய் கிரகத்தை அடைய சுமார் 6 மாதங்கள் தேவைப்படுகிறது. இந்த நேர வித்தியாசம் செலவு மற்றும் தொழில்நுட்ப சவால்களை கணிசமாக குறைக்கின்றது. அதனால் தொழில்நுட்ப ரீதியாக நிலவில் நகரம் உருவாக்குவது எளிதானதாகும். எதிர்வரும் 10 ஆண்டுகளுக்குள் நிலவில் ஒரு செயல்படும் நகரத்தை உருவாக்க முடியும் என்ற நம்பிக்கை உள்ளது என்று எலான் மஸ்க் தெரிவித்திருக்கின்றார். அமெரிக்காவின் அதிபராக ட்ரம்ப் பொறுப்பேற்ற முதல் நாளிலிருந்து பல்வேறு திடீர் நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார். உலக நாடுகளுக்கு வரி விதிப்பதில் மும்முரம் காட்டி வந்தார். தற்பொழுது அவரது கவனம் தேர்தல் மீது சென்றிருக்கின்றது. அமெரிக்காவில் தேர்தல் சீர்திருத்தங்களுக்கு ட்ரம்ப் அழைப்பு விடுத்திருக்கின்றார். இது தொடர்பாக அதிபர் ட்ரம்ப் குறிப்பிடுகையில், அமெரிக்க தேர்தலில் வாக்கெடுப்பின் போது மோசடி செய்யப்பட்டன, திருடப்பட்டன. நாம் அவற்றை சரி செய்ய போகின்றோம். தேர்தல் சீர்திருத்தங்கள் கடுமையான கட்டுப்பாடுகள் தேவையாகும். சில சந்தர்ப்பங்களை தவிர வாக்காளர்கள் ஓட்டளிக்க அமெரிக்க குடியுரிமைக்கான ஆதாரத்தை காட்ட வேண்டும். அனைத்து வாக்காளர்களும் வாக்காளர் அடையாள அட்டையை காட்ட வேண்டும். மெயிலில் இனி வாக்கு சீட்டுகள் இல்லை. நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள், இராணுவத்தினர் தவிர மற்ற யாரும் வாக்குச்சீட்டு முறையில் ஓட்டளிக்க கூடாது. இந்த நடைமுறைகளை அனைத்து குடியரசுக் கட்சியினரும் பின்பற்றுவதற்காக போராடுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன் என்றும் அதிபர் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். மேற்கு ஆபிரிக்க நாடான நைஜீரியாவின் கானோ மாகாணம் குவானர் பார்டே நகரில் உள்ள நெடுஞ்சாலையில் பல பயணிகள் மற்றும் சரக்குகளை ஏற்றுக்கொண்டு ட்ரெய்லர் லாரி ஒன்று சென்று கொண்டிருந்தது. அப்பொழுது திடீரென நெடுஞ்சாலையில் லாரி கவிழ்ந்து விபத்துக்கு உள்ளாகியிருக்கின்றது. இதில் லாரியில் பயணம் செய்த 30 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்திருக்கின்றனர். மேலும் பலர் படுகாயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த மீட்பு படையினர் படுகாயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்திருக்கின்றனர். அவர்களில் பலரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக வைத்தியர்கள் தகவல் வெளியிட்டிருக்கின்றனர். இதனால் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என்று அஞ்சப்படுகிறது. லாரி நெடுஞ்சாலையில் வேகமாக சென்று கொண்டிருந்த போது டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்ததால் இந்த விபத்து ஏற்பட்டதாக போலீசார் விசாரணையில் தெரிய வந்திருக்கின்றது. அதிக மக்கள் தொகை கொண்ட அந்த நாட்டில் சாலை விபத்துக்கள் அடிக்கடி நிகழ்கின்றன. மோசமான சாலைகள் மற்றும் போக்குவரத்து சட்டங்களை முறையாக அமுல்படுத்தாததுதான் இதற்கு காரணம் என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஜப்பான் பிரதமராக சனே தக்காய்ச்சி கடந்த அக்டோபரில் பதவியேற்றார். இவருக்கு மக்களிடையே 70%க்கும் அதிகமான ஆதரவு உள்ளது. நாடாளுமன்றத்தில் அவரது கூட்டணிக்கு குறைந்த பெரும்பான்மையை காணப்படுகின்றது. தனது பொருளாதார மற்றும் பாதுகாப்பு கொள்கைகளை எதிர்ப்பின்றி செயல்படுத்தவும் தனது செல்வாக்கை நிரூபிக்கவும் அவர் தேர்தல் நடத்தும் முடிவை எடுத்திருக்கின்றார். பட்ஜெட் தாக்கல் செய்ய வேண்டிய நேரத்தில் தேர்தலை அறிவிப்பது நாட்டை பாதிக்கும் என எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டின. புதிய அரசு அமைந்த பிறகு உடனடியாக பட்ஜெட் நிறைவேற்றப்படும் என பிரதமர் சனே தக்காய்ச்சி உறுதியளித்தார். இதனையடுத்து ஜப்பானிய நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டது. அதற்கான உத்தரவை பிரதமர் சனே தக்காய்ச்சி பிறப்பித்தார். அங்கு பிப்ரவரி 8ஆம் தேதி பொது தேர்தல் நடைபெறும் என அறிவித்திருந்தார். இந்த நிலையில் ஜப்பான் நாட்டில் நேற்று தேர்தல் நடத்தப்பட்டிருக்கின்றது. வாக்குப்பதிவு முடிந்தவுடன் வாக்கு எண்ணிக்கை நடத்தப்பட்டிருக்கின்றது.
இந்த தேர்தலில் ஆளும் எல்டிபி கட்சி மெஜாரிட்டியை பெற்று சனேத காட்சிக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைத்திருக்கின்றது. இதன் மூலம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் ஜப்பான் பெண் பிரதமர் என்ற சிறப்பை சனேத காட்சி பெற்றிருக்கின்றார். அபார வெற்றி பெற்ற சனேத காட்சிக்கு பல்வேறு தரப்பினரும் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். ஈரானின் அதியுச்ச தலைவர் ஆயத்துல்லா அலி கமேனி நேற்று நடைபெறவிருந்த இராணுவ விமானப்படை தளபதிகளுடனான வாராந்திர சந்திப்பை தவிர்த்திருக்கின்றார். 1989 தலைமை பொறுப்பை ஏற்றது முதல் கமேனி ஒவ்வொரு ஆண்டும் தவறாமல் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு வந்தார். கோவிட்-19 காலத்திலும் கூட அவர் இந்த மரபை மீறவில்லை. இந்த நிலையில் 37 ஆண்டுகளில் இந்த ஆண்டு முதன்முறையாக கூட்டத்தை புறக்கணித்திருக்கின்றார். கமேனிக்கு பதிலாக ஆயுதப்படைகளின் தலைமை தளபதி அப்துல் ரஹீம் மௌசாவி இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றார். இதற்கு ஈரானிய அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக எந்த காரணத்தையும் தெரிவிக்கவில்லை என்றாலும் இதற்கு அமெரிக்காவுடனான பதற்றம்தான் காரணம் என கூறப்படுகிறது. அமெரிக்காவுடனான போர் பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கூட்டத்தை கமேனி தவிர்த்ததாக கூறப்படுகிறது. மறுதரப்பினர் 86 வயதாகும் கமேனியின் உடல்நிலை சீராக இல்லை என்றும் அதன் காரணமாகவே அவர் கூட்டத்தை தவிர்த்திருக்கலாம் என்றும் சந்தேகிக்கின்றன. 1979 ஈரானிய விமானப்படை அதிகாரிகள் ஆயத்துல்லா கமேனிக்கு விசுவாச பிரமாணம் செய்த தினத்தை நினைவு கூறும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் February 8 இந்த முக்கிய சந்திப்பு நடத்தப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. பிரித்தானிய அரச குடும்பத்தைச் சேர்ந்த இளவரசர் வில்லியம் மற்றும் இளவரசி கேட் மிடில்டன் சமீபத்தில் வெளிவந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் தொடர்பான ஆவணங்கள் குறித்து ஆழ்ந்த கவலை கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். அமெரிக்க நீதித்துறையால் வெளியிடப்பட்ட புதிய ஆவணங்களில் எப்ஸ்டீன் தொடர்புடைய பல முக்கிய அரசியல் மற்றும் சமூக பிரபலங்களின் பெயர்கள் இடம்பெற்றுள்ளன. இந்த தரவுகள் உலகளவில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றன. எப்ஸ்டீன் வழக்கில் வெளிவரும் தகவல்கள் மிகுந்த கவலைக்குரியவை. பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று பிரித்தானிய அரச குடும்பம் வலியுறுத்தியுள்ளது. இந்த சம்பவம் ஏற்கனவே எப்ஸ்டீன் வழக்கில் சிக்கியிருந்த இளவரசர் ஆண்ட்ரூ மீது மீண்டும் கவனத்தை திருப்பியிருக்கின்றது. ஆண்ட்ரூ எப்ஸ்டீனுடன் தொடர்புடையதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தபோது தனது பொது பொறுப்புகளில் இருந்து விலகி கொண்டார். அரச குடும்பம் எப்போதும் பாதிக்கப்பட்டவர்களின் பக்கம் நிற்கும். இந்த வழக்கில் வெளிப்படும் உண்மைகள் சமூகத்தில் நம்பகத்தன்மை மற்றும் நீதியை வலியுறுத்துகின்றன என்று வில்லியம் மற்றும் கேட் தெரிவித்திருக்கின்றனர். சமீபத்தில் வெளியிடப்பட்டுள்ள தரவுகள் பிரித்தானிய அரசியல் மற்றும் சமூக வட்டாரங்களில் பெரும் விவாதத்தை கிளப்பியிருக்கின்றது. குறிப்பாக பிரித்தானியா அமெரிக்கா இடையிலான உறவுகள் மற்றும் அரச குடும்பத்தின் நம்பகத்தன்மை குறித்து கேள்விகள் எழுந்திருக்கின்றன. எப்ஸ்டீன் வழக்கின் புதிய ஆவணங்கள் பிரித்தானிய அரச குடும்பத்தையும் உலக அரசியலையும் பெரும் சிக்கலில் ஆழ்த்தியிருக்கின்றன. மத்திய கிழக்கு நாடான லெபனானில் உள்ள திரிபோலி நகரில் ஒரு பழமையான அடுக்குமாடி கட்டிடம் இடிந்து வீழ்ந்திருக்கிறது. 2 மாடிகளை கொண்ட இந்த கட்டிடம் ஒவ்வொன்றும் 6 அடுக்குமாடி குடியிருப்புகளை கொண்டிருந்தது. இந்த கட்டிடம் இடிந்து வீழ்ந்ததில் ஒரு குழந்தை மற்றும் ஒரு வயதான பெண் உட்பட 5 பேர் இடிபாடுகளில் சிக்கி பரிதாபமாக பலியாகியிருக்கின்றனர். உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த மீட்பு படையினர் உயிரிழந்தவர்களின் உடலை மீட்டிருக்கின்றனர். மேலும் இடிபாடுகளில் சிக்கி உயிருக்கு போராடிய 8 பேரை மீட்டு வைத்தியசாலையில் சேர்த்திருக்கின்றனர். மீட்பு உபகரணங்கள் பெரிய அளவில் இல்லாததால் மீட்பு படையினர் அடிப்படை உபகரணங்கள் மற்றும் வெறும் கைகளால் கட்டிட இடிபாடுகளை பொதுமக்கள் உதவியுடன் அகற்றி வருகின்றனர். பொதுமக்களிடம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மீட்பு பணிகளுக்கு உதவவும் இந்த கட்டிடத்தில் வசிப்பவர்களை பக்கத்து வீடுகளில் தங்க இடம் வழங்கி உதவுமாறும் அதிபர் ஜோசப் பவுன் கேட்டுக்கொண்டுள்ளார். லெபனானில் பாலடைந்த கட்டடங்கள் நிறைய காணப்படுகின்றன. மக்கள் வசிக்கும் பல கட்டடங்கள் பழுதடைந்த நிலையில் காணப்படுகின்றன. இங்குள்ள கட்டடங்கள் பல சட்டவிரோதமாக கட்டப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக 1975 தொடக்கம் 1990 ஆண்டுகளில் உள்நாட்டு போரின் போது வீட்டு உரிமையாளர்கள் ஏற்கனவே உள்ள அடுக்குமாடி குடியிருப்புகளில் அனுமதியின்றி புதிய தளங்களை சேர்த்திருக்கின்றனர். கடந்த மாத இறுதியில் இதேபோல் திரிபோலியில் மற்றொரு கட்டிடம் இடிந்து வீழ்ந்திருக்கின்றது. லெபனானின் பல ஆண்டுகளாக நிலவும் பொருளாதார நெருக்கடி காரணமாக வீடுகள் பழுதுபார்ப்பு அல்லது மாற்று வீடுகளை வாங்குவதற்கான வழிகளை அரசு செயல்படுத்த தவறிவிட்டிருக்கிறது. தற்பொழுது நாடு முழுவதும் உள்ள கட்டடங்களின் பாதுகாப்பை உடனடியாக மதிப்பிட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டு வருகின்றது.